ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் இயக்குனர் முருகன் இயக்கி நடிச்சும் இருக்கிற பகலரியான படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படம் ஒரு குறிப்பிட்ட ராத்திரி நேரத்தில் 2 பேரை சுற்றி நடக்கிற ஒரு ஹைப்பர் லிங்க் கதையை சொல்ல வருது. முதல் நபருக்கு சைலண்ட்னும் மற்ற ஆளுக்கு உல்ஃப்னும் பேரு. இந்த 2 பேருக்கும் ஒருத்தர் தெரியாது. இருந்தாலும் இந்த 2 பேருமே ஒரே மாதிரியான பேக்ரவுண்டை கொண்டவங்க. அது அவங்க வளர்ந்த விதத்திலேருந்து இப்போ பண்ணுற கிரிமினல் வேலையும் அடங்கும். ஒரு நாள் ராத்திரி உல்ஃப் தன் காதலியோட ஓடி போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறான். பிளான் பண்ண மாதிரி அவளை காரில் ஏற்றிட்டு அதே ஊர்லேயே சில முடிக்க வேண்டிய வேலைக்காக சுற்றிட்டு இருக்கான். அதே நேரத்தில் சைலண்ட் தன் சிஸ்டர் அவள் லவரோட ஓடி போனதால வெறித்தனமாக தேடிட்டு இருக்கான். அந்த லவரும் ஒரு சந்தேகத்துக்குரிய ஆசாமி. அந்த ராத்திரி முடியறதுக்குள்ள இந்த 2 பேருக்கும் என்ன நடக்குது என்பதுதான் படத்தோட மீதி கதை. பகலரியான் ஒரு ஆக்ஷன் பிளஸ் எமோஷனல் டிராமா. இது ஒண்ணுக்கு மேற்பட்ட கதையை அதாவது ட்ராக்ல போகும்போது ஆடியன்ஸ் குழம்பாத அளவுக்கு கொண்டு போகணும். இங்க அது தெளிவா இல்லாதனால படத்துல என்ன நடக்குதுன்னு நம்ம அறிவுக்கு எட்டுறதுக்குள்ள பெரும்பகுதி முடிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு படத்துல உல்ஃபோட அக்ஷரா தான் சைலண்டோட சகோதரனும் அவளுக்காக தான் அவன் வெறித்தனமா தேடுறான்னு நினைச்சுப்போம். பட ஆரம்பத்துல உல்ஃப் கீழே இருக்கவன் தப்பு பண்ணி மாட்ட அடுத்து அவனுக்கு கொடுக்கப்படுற தண்டனை அந்த கேங்குக்கு ரொம்ப அதிகம் இல்லையான்னு தோண வைக்குது. அந்த சீனை தவிர்த்திருக்கலாம். இன்ஸ்பெக்டர் சாய்தீனாவும் அவர் கூட வர போலீஸ் பண்ற கூத்து சகிக்கல, தேவையில்லாத ஒண்ணு. நமக்கு பிடிச்ச சீன் சைலண்டோட சகோதரி பண்ண 2 விஷயம் தான். வெற்றி உல்ஃப் ரோல்ல நல்லவனா கெட்டவனான்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு நடிச்சிருக்காரு. அவர் போட்டு இருக்க கான்டாக்ட் லென்ஸும் அந்த தேவையில்லாத திருட்டு பார்வையும் எப்பவும் உம்முன்னு இருக்கிறது குழப்புது. அக்ஷராவா அக்ஷயா கந்தமுதன் காதலனை நம்பி வந்த அபலையா நான் மனதில் ஒரு சோகத்தை ஏற்படுத்துறாரு. சைலண்ட் கேரக்டர்ல தானே நடிக்கும் இயக்குனர் முருகன் கிளைமேக்ஸ்ல உருக்கமா நடிச்சிருக்காரு. இருந்தாலும் சம்பவங்களை கோர்வையா சேர்க்காம இஷ்டத்துக்கு வரதுனால அதுக்கு உண்டான தாக்கத்தை ஏற்படுத்த முடியாம போகுது. பகலரியான் 2 முக்கியமான விஷயங்களை சொல்ல வருது. அது முதல்ல உங்களுக்கு கெடுதல் செய்த ஒருவரை தண்டிக்காம மன்னிக்கிறதே சிறந்த வழின்னும், அடுத்தது எல்லாருக்குமே இன்னொரு வாய்ப்பு அமையும் போது அதை விடாம பயன்படுத்திக்கிறது நல்லதுன்னு. துரதிருஷ்டவசமா சுவாரஸ்யமா கொண்டு போயிருக்க வேண்டிய கதையை இருட்டிலேயே சுத்தி குழப்பமா சொல்லப்பட்ட விதம் உங்களுக்கு ஒரு ஆட்சியை கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.